இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வாத நாளாக கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். அப்போது தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற சித்தம். We have to thank God, we have to praise God. This is the will of God for us. நன்றி செலுத்துவதே நம்முடைய வேலையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் படிக்கும்போது எல்லாவற்றிலேயும், இன் எவ்ரிதிங், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா பிரச்சனைகள் நடுவிலும், இல்லை எல்லா நல்ல காரியங்கள் நடுவிலும், சந்தோஷத்தின் நடுவிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஒவ்வொரு நாளும் நாம் எழும்பும் பொழுது நன்றி செலுத்த வேண்டும் என்ற பழக்கத்தை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நன்றி செலுத்த முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, தேவன் பெரியவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதை நாம் ஒரு பழக்கமாக பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டம், சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேலே ஆசைப்படுகிற காரியமே என்னென்னா, நம்ம எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளையும் காரியங்களையும் பிரச்சனைகளையும் நாம் பார்க்கும் பொழுது நம்ம சுலபமாக விழுந்துடுவோம், சுலபமாக சோர்ந்து போயிடுவோம். ஆனால் தேவன் அப்படி நம்ம இருக்கணும்னு விரும்பவில்லை. எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக நிறைவேற்றி செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நன்றி செலுத்துவது தான். Thank God for all times, including the times that you don't like, including the circumstances which you don't like. And you are not alone, God is with you. Thank God for that. உங்களுக்கு பிடித்திருக்கிற சூழ்நிலை, பிடிக்காத சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நன்றி செலுத்துங்க. ஏனென்றால் நீங்கள் தனிமையாக கிடையாது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலேயே நாம் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உண்மையாலுமே நம்மை சுற்றி தேவனுடைய நன்மைகள் சூழ்ந்து கொள்கிறது, நம்மை சுற்றி நம்பிக்கை சூழ்ந்து கொள்கிறது. அந்த நன்றி செலுத்தும் பொழுது நம்மளுக்கு இல்லாத வல்லமை, சக்தி எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். இன்றைக்கும் நன்றி செலுத்துவதற்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள், இன் எவ்ரிதிங். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய நன்மை அதற்குள்ளாக மறைந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், நன்றி செலுத்த ஒரு சிறந்த நாள்.